சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பிரேக் த்ரோ தரக்கு காத்துட்டு இருக்கா? நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? நியூ சேலஞ்சஸ் இன்னுமே உங்களைய ஸ்ட்ராங் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கா? எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பிளானிட்டரி கைடன்ஸ் எப்படி இருக்க போகுது? நியூ சேலஞ்சஸ் இன்னுமே அப்கிரேட் ஆகுமா? இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஃபார்வர்ட் ஆகனா? இது எல்லாத்துக்குமே கிரகங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் டீகோட் யுவர் ஆகஸ்ட். ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரையும் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு செலவு போனால் இன்னொரு செலவு. இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் நீங்கள் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனதுனால இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை விட தகுதி குறைவான நபர்கள் எத்தையுமே உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் அப்படின்னு இத்தனை நாளா உங்க பக்கத்துல வந்து நின்றுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து உங்களைய போலீஸ் மாதிரி கேள்வி கேட்பாங்க. எதுக்கு இப்படி பண்ணுன, நீ பண்ணுனது தப்பு, நீ அந்த நேரத்தில் இப்படி பண்ணிருக்கூடாது, எனக்கோ நடந்த விஷயங்கள் அதெல்லாமே இன்னைக்கு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கவலை, ரெஸ்பெக்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நிறைய இன்னைக்கு சிம்மராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன், நிறைய முயற்சி பண்றேன். மற்றவங்க முயற்சி பண்ணுனா நீங்க என்ன பண்றீங்க? கடினமான முயற்சி போடுறீங்க. ஏன்னா சிம்மமே கடினம். அங்க சனீஸ்வர பகவான் இருந்தா நேர்மைக்கான சனீஸ்வர பகவான். அப்ப சனி பிளஸ் நேர்மை. அப்ப அந்த வேலை எப்படி இருக்கும்? மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது அப்படி சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சிம்மத்துல இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 1978, 79, 2007 கிட்ஸ், 2006 கிட்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துமே சிம்மம் அங்க இருக்கும். ஸோ அவங்க கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க. ஸோ முயற்சி அதிகமா போடுறேன், அந்த உழைப்பு அதை விட அதிகமாக போடுறேன். பட் ரிசல்ட் என்னவோ ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நான் இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, எவ்வளோ நாள், ஹவு லாங் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சலிப்பு. மற்றவங்களை கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுடைய லைஃப், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது பின்னோக்கி ஒரு ஸ்டெப்பா எதுக்குமே எனக்கு உதவல. பட் ஒரு பிரச்சனைன்னு வந்து என்னை மோதுறாங்க, என்னை வந்து அடிக்க பாக்குறாங்க, என்னை வந்து டவுன் பண்ண பாக்குறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு அஷ்டம சனி, ஜென்ம கேது, ராசியை குரு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏன் இன்னைக்கு குரு பார்க்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்மத்தை பொறுத்த வரையும் குரு ஒரு பக்கம் ஆனவர், ஒரு பக்கம் ஆகாதவர். அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி கொடுப்பாரு, அவரே வந்து அடிச்ச இடத்துக்கு மடி போடுவார். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு அப்படிங்கிறவர் வச்சிருப்பார். ஸோ குருவை பொறுத்தவரையும் சிம்மராசிக்கு ரொம்ப ஃபோக்கஸ் ஆகணும் பார்க்கக்கூடிய பிளானட் அப்படிங்கிறது குரு தான். குரு தசை, குரு புத்திலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த சிம்மராசியை பொறுத்தவரையும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மணி சேவ் பண்ண முடியல, ஃபினான்ஷியலை நினைச்சு ரொம்ப பேர்டனாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு கவலை, ஒரு மணியை பற்றி, ஒரு ரெஸ்பெக்ட் பற்றின கவலை உங்களோட என்டையர் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். 35, 40 இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மன கஷ்டம், பண கஷ்டம் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததில்லை. ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஓரம் கட்டப்படுவீங்க. எதா இருந்தாலும் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், பழகிறேன், இன்னைக்கு ஓரமாக நின்று எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறேன். ஸோ எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தனிமை, எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரே வார்த்தை தனிமை. ஏன் அந்த மாதிரி கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்த சிம்மராசியை பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே ரெஸ்பெக்ட் இல்லையா, எத்தனை நாள், அதே போல் மணியா எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது, மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வெயிட்டிங் பீரியடாக தான் இன்னைக்கு இந்த சிம்மராசியை பொறுத்தவரையும் கரண்ட் பிளானட்டரி ஸ்கினாரியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? சிம்மத்திலே ராசியிலே கேது இருக்காரு, 12ஆம் இடத்துல குரு, சூரியன் கம்பஸ்ட் ஆக போறாரு, 12ஆம் இடத்தோட குரு இருக்காரு, ராசிக்கு 11ஆம் அதிபதி 11ல இருக்கு. சற்றே ஆறுதல் காணக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். சிம்மத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு, ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம். ஸோ 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாக இருக்காரு. ஸோ இதுதான் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பிளானட்டரி கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மொத்தமான இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தில் கொண்டு போய் பொருத்தி பார்த்துடக்கூடாது. இது ஜெனரல் கைடன்ஸ். ஸோ தனிப்பட்ட பர்த் சார்ட் அனலைஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி. தனிப்பட்ட பர்த் சார்ட்டில் என்ன பிராப்தம்,
ஃபஸ்ட்டு நான் யார், நான் எப்பேற்பட்டவங்க, எனக்குங்கிற ப்ராப்தம், ஒரு ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ், அது என்ன கான்ஃப்ளிக்ஸ், ஒரு பிஸ்னஸாக, அது எந்த டைமில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், எது எனக்கான டைம், இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த சொல்லும். ஸோ இது அப்படியே நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் கொண்டு போய் இந்த பர்த் அனலைஸை, இந்த பிளான்டரி கைடன்ஸ், இந்த மந்த்லி பிளான்டரி கைடன்ஸை அங்கே கொண்டு போய் பொருத்தி பார்த்திடக்கூடாது. நிறைய சேலஞ்சஸ் இன்னைக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ணி ரீசெண்ட் டைமில் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தாவே சிம்மராசி. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஜாதகத்தில் எடுத்துகிட்டு வெளியே போட மாட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க. ஸோ மதியால ஜெயிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சு போயிடலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நேரம் இந்த சிம்மராசி பொறுத்தவரையும் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஹார்ட் ஒர்க், ரெஸ்பெக்ட், கன்சிஸ்டன்சி, இந்த 3க்கும் பெயர் போனவங்க நீங்கள். பொய் சொல்கிறது பிடிக்கவே பிடிக்காது, பொய் கேட்குறது அதை விட பிடிக்கவே பிடிக்காது. எதா இருந்தாலும் நேராக பேசு, நேர்மையாக பேசு. இதுதான் சிம்மத்தோடைய பிக்கஸ்ட் குவாலிட்டி. ஸோ வெளிப்படையே பேசுகிறாங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம்னா, நீ எனக்கு இப்படி பேசின தப்பு, நீ பொய் தான் சொன்னது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு எல்லாரும் இருக்கும்போதே அந்த கூட்டத்தில் அந்த விஷயத்த வெளியே சொல்லிடுவாங்க. ஸோ பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது எதுக்குமே இல்லாமல், ஒரு ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல இல்லாமல், ஒரு உண்மை இல்லாமல் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே சிம்மம் நிற்கும். இல்லை சிம்மத்தில் கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும். ஸோ அவங்க தான் அந்த மாதிரி ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இன்னைக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுனாலயே உடனடியாக ஒரு விஷயங்களும் ரியாக்ட் பண்ணுறதுனால ஈஸியாக இன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட் நேம்ங்கிற விஷயங்கள் சீக்கிரம் கிடைச்சது. இவன் ஒரு பேட் நேம், இவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, பொறுமையாக இருக்க மாட்டாங்க, இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் எதுவும் பண்ண மாட்டாங்க, சும்மா பேச்சு தான் ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ் இம்பேக்ட். நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாசிட்டிவாக இருந்தாலுமே உங்களோட சரௌண்டிங்ஸ் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குங்க, கூட்ட மறுபடியும் திருப்பி அடிவன் எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டியை உங்களுக்கு இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிம்மராசி. உங்களுக்கு வந்திருக்க எங்களுடைய இந்த டிரான்சிட் மற்றவங்க யாருக்காவது வந்திருந்தா அவங்களால இன்னைக்கு தாங்க முடியாது. ஸோ எந்த விஷயமுமே இன்னைக்கு நெகட்டிவ் தான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. பட் எல்லாம் இருந்தும் நீங்க இன்னைக்கு சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம், சூரியன் தான். நீங்க எங்க இருந்தாலும் அந்த சூரியனுடைய நமஸ்காரம் பண்றீங்க. அது நமஸ்காரம் பண்றதுனால நீங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேணாலும் அப்கிரேட் ஆயிருவீங்க. எல்லா ராசியும் நீங்க அஷ்டமாதிபதியே ஆனாலும், இந்த மகரத்தை பொறுத்தவரையும் அஷ்டமாதிபதி சூரியன் ஆவார். ஸோ எதா இருந்தாலும் நீங்கள் சூரியனுடைய பிரேயர்ஸ்டாங்கன்னா உங்களுடைய ஆன்மா, சூரியன் தான் ஆன்மா பலம் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ இந்த ஆன்மாவே பலமாக இருக்கணும். எனக்கு சந்திரன் வீக்காக இருக்குது, சந்திரன் நீசமாக இருக்குது, சிம்மராசி சிம்ம லக்னம், அதுவே விருச்சக ராசி விருச்சக லக்னம், ரெண்டுமே ஆன்மா பலம் பெறணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். எனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க, நீ முன்னாடி போ அப்படின்னு நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே சூரியன் இருக்கும். சூரியன் இல்லாதவங்களாம் கேட்டு பாருங்க. சூரியன் பலவீனமாக இருக்கவங்க கிட்டலாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்க. எனக்கு யாருமே இல்லைன்னு தொடர்ந்து ஒரு விஷயம் பேசும்போதே அழுதுட்டு பேசிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சிம்மம் பலவீனமாக இருந்தோம். அப்போ சிம்மராசியில் பிறந்த நீங்கள் இன்னைக்கு வந்துக்கக்கூடிய டிரான்சிட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இது எல்லாத்தையும் நீங்கள் சர்வே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எதுக்கு இவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறோன்னா, இந்த ராசி இன்னைக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, இதோட முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இனி வரக்கூடிய டைம் பீயிங்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹோப்பான பாயிண்ட் தான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நீசமாக இருக்கனால, நீசமாக இருந்தாலுமே உங்களுக்கு அவர் 3ஆம் அதிபதியாக ஆகிறனால குடும்பத்தை ஒரு ரீயூனியன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ அந்த சுக்கிரன் ரீயூனியன் அப்படிங்கும்போது, நான் ஒய்ஃபை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு மேடம், என் ஹஸ்பண்டை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, வேலை நிமித்தமாக நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், ஹவு லாங், எனக்கு இருக்கவே முடியவே இல்லை, என் வீட்டுக்காரர் எப்போ வருவாருன்னு கேட்டுட்ருக்கேன். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸாக பிரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சுமூகமான விஷயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 ராகு நடக்கும்போது, தசாபுத்தி நடத்தும்போது அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸாக பிரிஞ்சிருக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த 7ஓட குரு காம்பினேஷன் நடக்கும்போது சுமூகமாக பிரிஞ்சிருக்கலாம், சுப பிரிவினைன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரே ராகு தான், பட் அவர் எங்கிருந்து தசாபுத்தி நடத்துறாரு, ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்தராக கண்டினியூ போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய திருமண வாழ்க்கையில் நான் வீட்டுக்கார் கூட ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டைம் பீயிங்காக கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் டஃபாஸ்ட் டைம் அவெல்லாம் கடந்துட்டீங்க அப்படிங்கிறது தைரியமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரீயூனியன் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சிம்மத்தை பொறுத்தவரையும். 2வது மேரேஜ் லைஃப் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பெக்ட் இல்லாமல் எதுவும் இல்லை,
அங்க எது கேட்டீங்கனாலும் பதில் இல்லை. இந்த ரெண்டும் தான் இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்தவரையும் ஆப்போசிட் பிளானட்டரி. இங்க சூரியன், இங்க சனீஸ்வர பகவான். 7ஆம் அதிபதி ராசிக்கு வந்து அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டே ஆகும். நீங்க சனீஸ்வர பகவான் நேரம் வரும்போது டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. இத்தனை நாளா நீங்க சொல்ல விஷயம் இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு நீ இந்த மாதிரி சொன்ன, இந்த மாதிரி பல பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுட்டு சிம்ம சண்டைக்கு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களும் ஃபேமிலி லைஃப்ல நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து சண்டை போடுறவங்க இங்க யார் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் பிளஸ் மகரம், சிம்மம் பிளஸ் கும்பம், இது ரெண்டுமே இப்படிதான் பண்ணும். ஸோ பாயிண்டை வச்சுட்டு பல வருஷமா பேசாதவங்களுக்கு இந்த நேரம் மறுபடியும் ஒரு ரீயூனியனுக்கு ஒரு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது ப்ராப்ளம் தேர்ட் பர்சன்னாலே அந்த ப்ராப்ளம் தேர்ட் பர்சனாலேயே மறுபடியும் போக போகுது. ஸோ அது மாதிரி ஃபேமிலி ரீயூனியனுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம். அதே போல் ஸ்டடீஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸ்டடீஸ் ரிலேட்டட் எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து அப்ராடு போய் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஒரு விஷயம் அப்ராடு போய் படிக்கலான் இருக்கேன். ஃபேமிலியில் யாருமே போனதில்லை. நான் ஃபஸ்ட்டு டைம். குரு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கலாம். குரு மீனத்தை பார்க்கலாம். 12ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால படிப்புக்காக நான் வெளியே போய் தங்கி படிக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம் பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் 4ஆம் இடத்துல சபா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 11ஆம் இடத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் இடத்தை பார்க்குது. அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஒரு மார்க்கெட்டிங் போகலாமா, ஒரு மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணட்டோமா, ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா, எப்போல்லாம் அந்த மாதிரி நமக்கு வந்து எப்போ வந்து டிரான்சிட் நம்மளுக்கு ஒத்துழைக்குதோ அப்போ தான் அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கப் பண்ண முடியும். அதோட நம்ம இணைஞ்சு செயல்பட முடியும். அப்போ இந்த நேரத்தில் 4ஆம் அதிபதி ரொம்ப 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது, இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து புதுசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால பிஸ்னஸ் லெவல் அப்படிங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு யாருமே அழைத்து செல்ல வேண்டாம், நீங்களே அழைச்சிட்டு போயிடலாம் பிஸ்னஸை. ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. சிம்மத்தை பொறுத்தவரையும் குரு நெகட்டிவ். அப்போ அந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ்வில் வந்து ஈகோ இஷ்யூஸ், திஸ் ஆர் தட், நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான போட்டிகள் நிறைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் நேற்று வரையே பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியல. ஒரு மேரேஜ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே இனிமேல் கமா போடக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ லவ் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாமே இனி படிப்படியாக கிளியர் ஆகும். 2ஆம் இடத்துல ஒரு நீச கிரகம் இருக்கும்போது பேச்சில் ரொம்ப கவனமாக, கம்யூனிகேஷன்லையும் சரி, ஃபினான்ஷியல் ரிலேட்டடும் சரி, அன்வான்ட் எக்ஸ்பென்சஸும் சரி கண்டிப்பாக நீங்கள் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரையும் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே ஒரு காயின் மாதிரி தான். ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். அதே போல் டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் சைனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஜெனரல் மந்த்லி கைடன்ஸ் தான். ஸோ தனிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த மந்த்லி கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கவே கொடுக்காது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.